இப்ப இந்த கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு பயணி தான். அவருடைய ஊர்ல உள்ள ஒரு நிகழ்வு அல்ல. வெளியூர்ல வந்திருக்கிறார் விளையாடுவதற்காக வேண்டி. அவருக்கு வந்து இந்த ரமலானில் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு இஸ்லாமே சலுகை வழங்கி இருக்கிறது. அவர் நோன்பு வைக்கக்கூடியவராகவும் இருக்கலாம், வைக்காதவும் இருக்கலாம். வைப்பவராக இருந்தால் கூட, அவருக்கும் வந்து இஸ்லாம் வந்து சலுகை இருக்கிறது. இப்ப நானே வந்து ஒரு திருச்சிக்கு போறேன்னு வைங்களேன், நான் போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா, அத படம் எடுத்து போட்டு ம். ரம்ஜான்ல சாப்பிடுறாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, நான் எந்த ஊர்ல சாப்பிட்டேன்? என்னுடைய ஊர்ல நான் சாப்பிட்டா தான், உள்ளூர்ல இருந்து நோன்பு கடமை எனக்கு வரும். நான் வெளியூர்ல போய் இருக்கும் பொழுது எனக்கு நோன்புக்கு சலுகை இருக்கிறது. ம். அதாவது அறவே விடுவதற்கு சலுகை இல்ல. வேற நாள்ல வைத்துக் கொள்ளலாம்ங்கிற சலுகை இருக்கிறது. அதன் அடிப்படையில அந்த கிரிக்கெட் வீரர் வந்து தாகத்திற்கோ, பசிக்கோ சாப்பிட்டா கூட ஒரு தப்பே கிடையாது மார்க்கப்படி. இதை விளங்காம என்ன செய்றாங்கன்னா, ஒரு பொது அது நிகழ்ச்சியாக கேமராவுல வந்தவுடனே என்ன செய்யுதுன்னா, அதனுடைய எதார்த்தத்த விளங்காம, குடிக்கிறாரே, நோன்பு நேரத்தில சாப்பிடுறாரு அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர, நோன்புடைய சட்டம் என்ன? நோன்பு இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா? அத பார்க்காம பேசியிருக்கிறாங்க. அது தப்பான விமர்சனம்.